இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம், நீங்க தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. தமிழ் ஃபாண்ட்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் வந்து பிக்சல் ஆப் யூஸ் பண்றேன். பிக்சல் ஆப்ல ஆட் பண்றது இல்லாம, நீங்க எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அத வந்து நம்ம ஈஸியா நம்ம ஆட் பண்ணிடலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கெயின் மாஸ்டர் இருக்கலாம், லியன் ஆப் இருக்கலாம், இல்ல அந்த பிக்ஸா இருக்கலாம். எந்த ஆப் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நெறைய பேர் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ஆகாம இருக்கும். அது எதனால ஒர்க் ஆகாம இருக்குன்னு நான் வந்து வீடியோ நடுவுல சொல்றேன் நானு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. அப்பதான் புரியும். நீங்க ஏனோ தானோ ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புரியாது. இது எப்படி நம்ம ஆட் பண்றது? நான் எந்த வெப்சைட்ல டவுன்லோட் பண்றது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா, நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எண்ட்ல வந்துரும். நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைரக்ட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் வந்துருங்க. வெப்சைட் வந்து நான் சொல்ற மாரி மேல வந்து சர்ச் பார்ல டைப் பண்ணுங்க. தமிழ் யூனிகோட் ஃபாண்ட்ஸ் டவுன்லோட். இது நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அது இந்த யூனிகோட் எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க டைரக்ட்டா வெறும் தமிழ் ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் போட்டீங்கன்னா, இது வந்து வராது. அப்படி நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எந்த ஆப்லயும் ஒர்க் ஆகாது. இந்த யூனிகோடுன்றது மூலியமா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நான் சொல்ற மாரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு செகண்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? டவுன்லோடு ஆல் ஃபாண்ட்ன்னு பார்த்தா, இத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வேணும் நெறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். நீங்களே பாருங்க. இந்த ஃபாண்ட்ஸ் இருக்கா? அப்படியே நீங்க வியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸ் ஏதோ நீங்க டைரக்ட்டா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த வெப்சைட்ல நெறைய ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். இந்த ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்றேன். அந்த ஃபாண்ட்ஸ்க்கு மேலே டவுன்லோட்னு இருக்க ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்க. அத நீங்க லைட்டா டச் பண்ணாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே நம்ம டவுன்லோட் ஆயிடும். கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. நெறைய ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்கு. இன்னும் ஸ்க்ரோல் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இந்த லைன் மாரி, இல்ல இந்த கீழ இருக்கு பாருங்க அட்ராக்டிவா மாரி, இல்ல டார்க்கா இருக்கிற மாரி. இன்னும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். எக்ஸாம்பிள் அப்படியே குடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு. இன்னும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இன்னும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். பெய்டுலாம் எதுவும் கிடையாது. இல்ல நான் ஒண்ணு டவுன்லோட் பண்ணது எங்களுக்கு ஒரே ஃபைல்ல வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழ அப்படியே ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, டவுன்லோடு ஆல் ஃபாண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஒண்ணா டவுன்லோட் பண்ணுறதோட மொத்தமா ஒரு ஃபைலா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். இத மொத்தமா டவுன்லோடுன்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுன்லோட் ஆயிடும். நம்ம ஒண்ணா இன்னும் ஃபைல் டவுன்லோட் குடுத்தா நம்ம டைரக்ட்டா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மொத்தமா டவுன்லோட் பண்ணி அத வந்து ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணணும்னா, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி தரேன் நானு. இப்ப நீங்க டவுன்லோட் அந்த ஃபைலுக்கு போங்களேன். எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இது டவுன்லோட். பேக் வந்துர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து மொத்தமா டவுன்லோட் பண்ணதுல இந்த ஒரு ஃபைலா ஆட் ஆகிடும். இதை வந்து நம்ம வந்து ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய் இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் இஎக்ஸ் ஃபைல் மேனேஜர்னு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்துடும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த ஆப்புக்குள்ளே வந்துடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா செல் யூஸ் பண்ணுறேன். டேரெக்டாக இது டச் பண்ண உடனே ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்குள்ளே போய் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள். பேக் வந்துட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆனால் நம்ம டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிக்சல் ஆப்பில் நான் வந்து சொல்லித்தரேன். நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, டேரெக்டாக அது ஆட் ஆகிடும். மேலே வந்து ஆட் ஆகிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏன்னு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே ஃபாண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மை ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஆல்ரெடி நான் இதை ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆட் பண்ணி காட்டுறேன். மேலே வந்து டீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிக் ஆகும். இது ஒன்று லாங் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அதனால் மேலே ஒரு 3 ஐகார்டு இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் கொடுத்து திரும்ப அந்த செலக்ட் கொடுங்க. அது வந்து ஆட் ஆகிடும். அந்த ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். உங்கள் பிக்சல் ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்லேயே வந்து டேரெக்டாக ஆட் ஆகிடும். இல்லை அப்படின்னு உங்கள் ஆட் ஆகலை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளர் அடிக்குது, எம்டியாக தான் காட்டுதுன்னா நீங்கள் வந்து பேக் வாங்க. பேக் வந்துட்டு உங்களை வந்து செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆன் பண்ணிட்டு ஆப் மேனேஜ்மெண்ட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அந்த ஆப் மேனேஜ்மெண்ட்டில் போய் பிக்சல் ஆப்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து கேட்ச்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வந்து நீங்கள் பார்க்கணும். கிளியர் கேட்ச்ன்றது ஒன்றும் இல்லை. இது வந்து கிளியர் பண்ண ஒன்றும் ஆகாது. ஆனால் வந்து கிளியர் ஸ்டோரேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிக்சல் ஆப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே டெலீட் ஆகிடும். நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இது எல்லாமே டெலீட் ஆகிடும். நீங்கள் கிளியர் ஸ்டோரேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக டெலீட் ஆகிடும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக இதை வந்து பார்க்கணும்.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணி கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் பிக்சல் ஆப் ரன்னிங்கில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த கிளியர் கேட்சை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிலீட் ஆகிடும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை கொடுக்கலாம். கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் வந்து ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகிடும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப வாங்க, திரும்ப வந்து ஏஐ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு ஏஐ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி ஃபாண்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட் கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் அந்த மை ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த டீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் திரும்பவும் செலக்ட் பண்ணுங்கள். திரும்பவும் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் கொடுங்க. ஃபுல்லாக செலக்ட் ஆகி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 100% ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று வந்து இப்போ நீங்கள் பாருங்கள். நீங்கள் திரும்ப ஒன்றா வீடியோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் திரும்ப வச்சு கூட பாருங்கள். கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து டிலீட் ஆகிட வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ என் ப்ராஜெக்ட் அதே மாதிரி தான் நிறைய ப்ராஜெக்ட் பார்த்தா டிலீட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட்டுக்குள்ளே போங்க. வெப்சைட் போய் யூனிகோடு டைப் பண்ணுங்கள். அப்படி உங்கள் டைப் பண்ணால் கீழே நான் லிங்க் தரேன். வெப்சைட் லிங்க் நிறைய லிங்க் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக அது மூலியமாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.